செட்டிநாடு குக் புக்கில் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான மிடில் ஈஸ்ட் சைடு ரொம்பவே ஃபேமஸான ஃபிலாஃபில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிலாஃபில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அரேப் சைட் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெகுலர் மெனுவாகவே இருக்கும். எவ்ரிடே அவங்களோட மெனுவில் ஃபிலாஃபில் கண்டிப்பாக இருக்கும். சாண்ட்விச்சில் சர்வ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டார்டராக சர்வ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லியுமே அவங்களோட மெனுவில் அரேப் மெனு அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபிலாஃபில் இருக்கும். இந்த ஃபிலாஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது வெஜிடேரியன் தான், பியோர் வெஜிடேரியன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். இது நம்ம ப்ரெட்டில், ஹாட் டாக் பண்ணல, அல்ல சூப் கூட எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் கொண்டக்கடலை, காபூல் கடலை சொல்லுவாங்க, சிக் பீஸ். இது ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தோல் தனியாக வர மாதிரி ஊறி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அரைக்க முடியும். அதை ஊற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, பாதி வெள்ளை கலர் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் சேர்த்துடலாம். வெள்ளை வெங்காயம் கிடைக்காட்டி நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெள்ளை வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நார்மல் பெரிய வெங்காயம் இருந்தால் அது பாதி. உப்பு, அந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த ஃபிலாஃபிலுக்கு தேவையான சால்ட்டையும் நான் சேர்த்துட்டேன். வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது கூட பார்ஸ்லே, இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் பார்ஸ்லே கிடைக்கலன்னா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பார்ஸ்லே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அதனால் பார்ஸ்லே சேர்க்குறேன். சேர்த்து இப்படி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறப்பாக அரைச்சி நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்சிங் பவுலில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுக்கலாம். ஃபிலாஃபில் பண்ணுறதுக்குன்னே ஒரு அச்சு மாதிரி கிடைக்கிது. அது ரெகுலராக பண்ணுறவங்க அதை வச்சு பண்ணுவாங்க. நம்ம எப்போயாவது பண்ணுறதுனால இந்த மாதிரி கையிலே நல்லா அழகாக பண்ணிடலாம். உருட்டிட்டு கொஞ்சம் கனமாக தட்டி போடணும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உருட்டி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் தட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை உள்ளே போட்டு நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்துடலாம். வெளியில் நல்லா ப்ரௌனாக வந்துடணும், அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். வெளியில் நல்லா ப்ரௌனாக இருக்கும், உள்ளே நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயை அளவாக வச்சு 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதிக அளவில் செய்கிறவங்க அந்த அச்சு வச்சு செய்யலாம். நமக்கு அளவாக தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் கையிலே நல்லா தட்டி போட்டுடலாம். கொஞ்சம் கனமாக தட்டி இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். நிதானமாக வேக வச்சிங்கன்னா கலர் ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், வெளியில் எப்படி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். அது உங்களுக்கு உள்ளே நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இது சாஸ் கூட, மயோனைஸ் கூட சர்வ் பண்ணலாம், யோகர்ட் கூடயும் சர்வ் பண்ணலாம். இது அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.